Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த நம்ம பிடிஎம்எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்குறது திருச்செந்தூரின் செந்திலாண்டவரை பற்றி. முருகனின் ஆறுபடையில் வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டன் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6ம் படைவீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு இந்த 6 படை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளிப்பதால் 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பகுதியில் பார்க்கலாம். வாங்க. திருச்செந்தூரின் பழமை. முருகனின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மனை வென்றான் முருகன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையாக சொல்லப்படுகிறது. முருகனின் இப்படை வீடு சிலப்பதிகாரம் திருச்சிராலவாய் என்று அழைக்கப்படுகிறது. திருச்சிரலைவாய் என்று அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூரின் சிறப்பாக பெயர்கள். திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள். அலைகள் விளையாடும் வங்கக் கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்று பெயரால் அழைக்கப்படுகிறது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீரலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற அதுவே பெயரானது. அதனோடு அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம், வியாழசேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களின் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலை காக்கும் வீரபாகு தேவரின் பெயரால் வீராகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது. வீரபாகுப்பட்டினம் என்ற பெயர் வீரபாகு தேவராலே வழங்கப்பெற்றது. தல சிறப்பு. கடுந்தவம் புரிந்த வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். அவர்கள் வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து முருகப்பெருமானை தோன்றச் செய்தார் சிவபெருமான். அவ்வாறு தோன்றியவரே முருகன். தந்தையின் கட்டளை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார். முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவான் காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார். தனது படைத்தளபதியான வீரபாகுவை ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping.
சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகோல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்த நற்பேறு பெற்றான். வியாழ பகவானை வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகன் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். வியாழ பகவான் வேண்டுகளை ஏற்று இவ்விடத்திலேயே முருகன் தங்கிவிட்டார். இதனால் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும், திருச்செந்தில்புரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது. திருக்கோயில் அமைப்பு ஓம் என்னும் வடிவில் அமைகிறது. திருச்செந்தூர் கோவில் 17 அடி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்கே 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்கே 65 அடி அகலமும் கொண்டது. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலமும் மற்றும் 49 அடி நீளமும் கொண்டது. கோபுரம் 9 தளங்களை கொண்டு உள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. இத்திருக்கோயில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. இம்மண்டபத்தை 127 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலைகளும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. மயில்கள் இரண்டும் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவார். இரு தோற்றங்களின் முருகன் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது. This video sponsored by Moon eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோன் eShopping. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாலிப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற இருவேறு சந்நிதியில் அருள் செய்கிறார். தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர்கள் இருப்பதை இன்றும் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடா மகுடமும் தரிசித்திருக்கும் இவரது இடதுபுறம் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கப்பெறுகிறது. இதே போல சண்முகநாதர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. This video sponsored by Moon eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோன் eShopping. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். முருகனின் ஆடைகள் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பாலசுப்பிரமணியனுக்கு பூஜைக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகநாதருக்கு பச்சை நிற ஆடை சாத்தப்படுகிறது. இங்கு உச்சிகால பூஜை நடந்து
முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோயிலின் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 4 உற்சவர்கள். இத்திருக்கோயிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு. கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செல்ல தனி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கோயிலின் ராஜகோபுரம் பொதுவாக கோயிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரமும் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதி கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட ராஜகோபுர வாசல் உயர்வாயிருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தேவயானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும். முருகப்பெருமானுக்கு படைக்கும் உணவு வகைகள் சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டமுது, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் மற்றும் சுய்யான் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. பால் மற்றும் சுக்கு, வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குகிறார்கள். கங்கா பூஜை. உச்சகால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்துடன் கொண்டு வந்து கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கின்றார். மணலால் உண்டான மதில். ஆலயத்தில் அதிகாலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கிறது. கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது. இன்றும் கோயிலின் வடப்பகுதியில் மணல்மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது. வள்ளி குகை. இத்திருக்கோயிலில் முருகனின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் This video sponsored by BuyMode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். BuyMode eShopping. இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகையின் எதிரே உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நாழிக்கிணறு. இக்கோயிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாழிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோயிலுக்குள் வரும் பக்தர்களுக்கு இந்த கிணற்றில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கமாக உள்ளது. மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன். சிவபெருமான் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகள் அம்சமான முருகப்பெருமானுக்கு மும்மூர்த்திகள் அம்சமாகவே காட்சி தருகிறார். சதாபிஷேகம். சூர சம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அர்ச்சகர்கள். இந்நிகழ்விற்கு
சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுகின்றது. சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரில் இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜை. முருகனே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாகவும் ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவு பெறும். கந்தர் சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகனின் மீது மஞ்சள் நீர் ஊற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர். தலமளிக்கும் வரங்கள். வியாழ பகவானை வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விறைவனை வணங்கி பலம் பெறுகிறார்கள். ஜெயந்திநாதராய் அருள் வழங்கும் இந்த முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்களுக்கு இவ்வாலயத்தில் வழிபட்டால் செய்வினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோயிலை வலம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார். வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் முழுவதும் தவம் செய்தால் கிடைக்கும் பலனை ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம முனிவர் கூறுகிறார். செந்தில் ஆண்டவர் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம், வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார். நடை திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி வரையாகும். மதியம் 12 மணி முதல் 9 மணி வரையாகும். அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து நடை திறந்தே இருக்கும். திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாற்றுதலுக்கு உட்பட்டதாகும். இதுவரை பார்த்து கொண்டிருந்த நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி.